ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீக் 3ல வர லாங்செயின் அண்ட் ராக் ஓட எல்லா கான்செப்ட்ஸையும் ஒவ்வொரு டுட்டோரியல்லையும் பேஸ் பண்ணி நான் ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி பில்ட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு டுட்டோரியல் பர்ப்பஸ்க்காக தான். ஸோ தட் நாம உள்ள போயிட்டு ஒவ்வொரு கான்செப்ட்டையும் தனித்தனி மெத்தடா இங்க கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்க அந்த மெத்தட போய் சின்னதா தான் இருக்கும். அந்த மெத்தட போய் ரீட் பண்ணாலே புரிஞ்சிரும். அதில எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும்னா அதிலே சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அலாங் வித் தட் ஒரு அப்ளிகேஷனும் உங்ககிட்ட இருக்கும். இத டெமோ பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ குயிக்கா நான் ஒவ்வொரு மெத்தடும் என்னென்ன கவர் பண்ணியிருக்கேன் இந்த இதில அப்படின்றத காமிக்கிறேன். ப்ளஸ் இத அப்ளிகேஷனோட டெமோவும் காமிக்கிறேன். இந்த கோடையும் நான் ஜிட்ல ஷேர் பண்ணி உங்களுக்கு ஓப்பனா ஷேர் பண்ணி விடுறேன். நீங்க யார் வேணாலும் ஃபோக் பண்ணி இல்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன உங்க இதில ரன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த லாங்சைன் கான்செப்ட் வந்து இந்த ஃபங்ஷன்ஸா நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் வந்து ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்ட லோட் பண்றதுக்காக. ஸோ இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்ட நாம வந்து ஸ்க்ரீன்ல இருந்து ஸ்ட்ரீம்லைட் அப்ளிகேஷன்ல இருந்து நீங்க ஒரு பிடிஎஃப்ப சூஸ் பண்ணீங்கன்னா, அது லோட் ஆயிடும். ஸோ லோட் பண்ண டாக்குமெண்ட்ட ஸ்ப்ளிட் பண்றோம் நெக்ஸ்ட் மெத்தட்ல. இது வந்து ரெக்கர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட்டர் மெத்தட்ல சங்க் பண்ணி ஸ்ப்ளிட் பண்றோம். ஸோ 1000 லிமிட்ல சங்க் பண்ணிட்டு 200 வந்து ஓவர்லேப்ல குடுத்து சங்க் பண்றேன். ஸோ நீங்க உள்ள போய் இந்த வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி மாத்தி பார்த்துக்கலாம் பேஸ்ட் அப்பான் உங்க டாக்குமெண்ட்ட பொறுத்து. நெக்ஸ்ட் வந்து எம்பெடிங்ஸ் கிரியேட் பண்றோம். ஓப்பன் ஏஐ யூஸ் பண்ணி பேக்கேஜ யூஸ் பண்ணி எம்பெடிங்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து வெக்டார் டிபி ஸ்டோர் பண்ணோம். ஸோ இதில நம்ம யூஸ் பண்றது வந்து குரோமா டிபி. ஸோ அசைன்மென்ட் வந்து குரோமாவ யூஸ் பண்ணி திரு காமிக்க சொன்னாரு. ஸோ அதனால குரோமா ட்ரை பண்ணி இங்க வெக்டார் டிபி குரோமா யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து ரிட்ரைவல் ஆப்பரேஷன் இந்த வெக்டார்ல இருந்து ரிட்ரைவல் ஆப்பரேஷன் வரும். நெக்ஸ்ட் வந்து ராக் இம்ப்ளிமென்டேஷனுக்காக ஒரு செல்ஃப் ராகா இருக்கட்டுமே, இதுக்கோட டிஃபரன்ஸ் தெரியணுன்றதுக்காக நம்ம ஒரு ரிட்ரைவ் ஃப்ரம் ஓப்பன் ஏபிஐ குடுத்துருக்கேன். ஸோ இதில யூசுவலா இந்த டெமோல வந்து 2 பட்டன் இருக்கும். ஒண்ணு வந்து வெக்டார் டிபில இருந்து அந்த டாக்குமெண்ட் ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா? வெக்டாரா, அதிலருந்து ரிசல்ட்ஸ் காமிக்கும். இன்னொரு பட்டன் வந்து அப்படியே இந்த ராக யூஸ் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி எல்எல்எம்க்கு கால் போயிட்டு அந்த ரிசல்ட்ஸையும் காமிக்கிறேன். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதோட டிஃபரன்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ குயிக்கா அப்ளிகேஷனுக்கு போயிடலாம். ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் லாங்சைன் ராக் பைப்லைன் டெமோ. கரெக்ட்டுங்களா? இங்க வந்து ஒரு பிடிஎஃப்ப அப்லோட் பண்ணணும். ஸோ ப்ரௌஸ் ஃபைல்ன்னு குடுக்குறேன். இங்க வந்து நான் ஒரு ஒரு ஹவ் டூ டாக் டூ எனிஒன்றது ஒரு புக் இருக்கு. இந்த புக்கையே நான் வந்து அப்லோட் பண்றேன். இந்த புக் அப்லோட் பண்ணி இப்போ ப்ராசஸ் பிடிஎஃப்ன்னு குடுக்குறேன். ப்ராசஸ் பிடிஎஃப்ல இந்த டாக்குமெண்ட் வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட் அப்லோட் ஆயி, அ டெக்ஸ்ட் ஸ்ப்ளிட் ஆயி, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 364 பேஜஸ் இருக்கு. இந்த பிடிஎஃப்ல லோட் ஆயிருக்கு. அப்புறம் இது வந்து 740 சங்க்ஸா ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. ஸோ அதே மாரி 1000 ஆ சங்க்ஸ் ஒரு சங்க்குக்கு 1000 பிளஸ் 200 ஓவர்லேப் லிமிட்ல. நெக்ஸ்ட் வந்து எம்பெடிங்ஸும் கிரியேட் ஆயிருச்சு. இது ஒவ்வொரு மெத்தட்ல நான் கால் பண்றதுனால ஒவ்வொன்த்துக்கும் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இத நம்ம டீபக் பண்ணியும் நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் ஸ்டோர் இன் வெக்டார் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஸ்டின் கேட்கலாம் இதுக்கு. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டு வெக்டார் டிபிலருந்து வர ஆன்ஸரையும், எல்எல்எம் ராக்லருந்து வர ஆன்ஸரையும் நம்ம இங்க காமிக்க முடியும். ஸோ இப்போ இந்த புக்கு வந்து இங்க ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த புக்கோட ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சின்னதா இது குடுத்துருப்பாங்க. ஸ் ஆ ரொம்ப ஜெனரல் இல்லாம ஸ்பெசிஃபிக்காவே நம்ம கேட்கலாம். ஸோ இதுல வந்து ஒரு ஆத்தர் சொன்ன விஷயம் தான். ஸோ தேர் ஆர் 2 கைண்ட் ஆஃப் பீப்பிள் இன் லைஃப். தோஸ் ஹூ வாக்ட் இன்டூ த ரூம் அண்ட் சே இது வந்து இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? இத பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் நான். ஸோ ஹூ ஆர் 2 கைண்ட் ஆஃப் பீப்பிள் அப்படின்றது ஜெனரல் கொஸ்டின் தான். இது கிட்ட எல்எல்எம் கிட்ட கேட்டோம்னா டைரக்ட்டா ஒரு ஜெனரல் ஆன்ஸர சொல்லும். அந்த புக்க பேஸ் பண்ணி சொல்லாது. ஸோ இப்போ இவங்கள பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெக்டார் டிபிய வந்து இன் பண்ணி கேட்டா எனக்கு 5 ரிசல்ட்ஸ் கேட்டிருக்கேன். இந்த 5 ரிசல்ட்ஸ்ல சிமிலாரிட்டி மேட்சிங்ல எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்க நம்ம பார்த்த லைனோட இதுவே கொண்டு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டயே கொண்டு வந்துருச்சு 2 ரிசல்ட், 3 ரிசல்ட்ல. அதுக்கப்புறம் 5த் ரிசல்ட் வந்து கொஞ்சம் ரேண்டமா வேற இடத்துல கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாரி அ ரிசல்ட்ஸ் எடுத்து குடுத்துருக்கு. ஸோ இது வந்து மோஸ்ட்லி ரீடபுளா இல்ல. ஒரு ரேண்டம் ரிசல்ட்ஸா உள்ள புக்லேருந்து இருக்கு. இப்ப அதுவே வந்து ராக் யூஸ் பண்ணி நம்ம எல்எல்எம் கனெக்ட் பண்ணி நான் இந்த ரிசல்ட்ஸ எல்எல்எம்ல கனெக்ட் பண்ணி ஏபிஐ மூலியமா இப்போ ரிட்ரைவ் பண்றேன்.
ஸோ இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 கைண்ட் ஆஃப் பீப்பிள் டிஸ்கிரைப் த டெக்ஸ்ட் ஆர் தோஸ் ஹூ வாக்ட் இன்டூ த ரூம் அண்ட் சே, "வெல் ஐ ஆம் ஹியர் வெல் ஹியர் ஐ ஆம்." ஸோ இந்த டெக்ஸ்ட்ட வந்து அப்படியே உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷனா குடுத்துருக்கு. ஸோ இதுதான் அந்த செல்ஃப் ராக். இது ஒரு சின்ன டெமோ எப்படி யூஸ் பண்றதுன்றது. இது எப்படி வொர்க் ஆகுதுன்ற ஒரு சின்ன டாக்குமென்டேஷன் இதில இருக்கு. பிளஸ் டெக்னிக்கல் கான்ஃபிகரேஷன். உள்ள என்னென்ன கான்ஃபிகர் ஆயிருக்கு, அதோட எம்பெடிங்ஸோட மாடல் எது, எல்லாமே இங்கெல்லாம் குடுத்துருக்கு. ஸோ ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் இப்படி தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு காம்ப்ளெக்ஸா ஒரு அப்ளிகேஷன பில்ட் பண்ணிட்டு, அந்த அப்ளிகேஷன் எப்படி வொர்க் ஆகுதுன்னு சொல்லி பேக் எண்டுல ஆ ட்ரையல் அண்ட் எரர்ல நான் வந்து ரன் பண்ணி பார்த்து தான் லேர்ன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ தட் ஒரே ஷார்ட் டைம்ல நெறைய கான்செப்ட்ஸ் வந்து என்னால லேர்ன் பண்ண முடியுது. ஸோ ஐ திங்க் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க யாருக்காவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன கூட கான்டாக்ட் பண்ணுங்க. இத எப்படி செட்டப் பண்றதுன்னு கூட நான் சொல்லி தரேன். இதுல ஒரு ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஏபிஐ கீ மட்டும் இங்க குடுக்குற மாரி இருந்துச்சு. நான் டைரக்ட்டா என்னோட ஃபைல்லருந்து ரீட் பண்ற மாரி குடுத்துருக்கேன்.